டோன்ட் ஸ்டடி கிளாசிக்ஸ் NCERT சயின்ஸ் பிஃபோர் வாட்சிங் திஸ் வீடியோ. எதுக்கு நான் எழுதியிருக்கேன்? பிகாஸ் நிறைய பேர் கிளாசிக் சயின்ஸ் ஒழுங்காக படிக்கிறது கிடையாது. லெட் இட் பி த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு கிளாசிக்ஸ் தானே கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு போகலாம், நம்ம வந்து போர்ட் எக்ஸாம் வந்து 10th வந்து பார்த்துக்கலாம் விடுவாங்க. பட் கிளாசிக்ஸில் வர விஷயங்கள் இட் ஹெல்ப்ஸ் யூ இன் யோர் ஃபியூச்சர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன் யூர் நீட் எக்ஸாமினேஷன்ஸ். நம்ப முடியல, பட் எல்லா பேசிக்ஸுமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அண்ட் ஆல் த அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் ஆர் பில்ட் ஆன் நத்திங் பட் த பேசிக் திங்ஸ். ஸோ பேசிக் எங்கே இருக்குது? கிளாஸ் 6th இருக்குது. 5th வரைக்கும் எதுவும் அவ்வளோ படிச்சிருக்க போகிறது கிடையாது. பட் கிளாஸ் 6th நீங்கள் ஒழுங்காக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா யூ கேன் சக்சீட் யுவர் லைஃப் இன் அ வெரி குட் வே. ஓகே, ஸோ hello video explorers, we are going to discuss about class 6 science students பற்றி பார்க்க போகிறோம், how to prepare for exams and a strategy video. So let's get started here. So first பார்க்கும்போது எதுக்கு நிறைய பேர் சயின்ஸை பார்த்து பயப்படுறாங்க பார்க்கும்போது என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் திங் அவங்க ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். என்ன மாதிரி ஒழுங்காக படிக்கல பார்க்கும்போது விஷயங்களை மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணுறது, பிளைண்டாக ஒன்றுமே புரியாமல் மெமரைஸ் பண்ணுறது. அண்ட் செகண்ட் திங், பேராகிராஃபாக படிச்சுட்டு இருக்கு, NCERT புக்கு பேராகிராஃப் படிக்கிறாங்க, பட் புரிய மாட்டுது, லாங்குவேஜஸ் புரிய மாட்டுது, இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், புரியாமல் இருக்குது. ஸோ அப்படியே படிச்சுட்டு சும்மா படிக்கிறது. அண்ட் தேர்ட் திங், ரெகுலராக ரிவிஷன் பண்ணாமல் இருக்குது. படித்த ஞாபகம் இருக்கணும்னா வி ஷுட் ரிவைஸ் இட். ஸோ ரிவைஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுடுவாங்க. ஒரு படிச்சோமா விட்டாச்சு, யூ ஒன்ட் பி ஏபிள் டு ரீகலெக்ட் இன் யூர் எக்ஸாமினேஷன்ஸ். அப்போ நான் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துட்டு வி பி டேக் திங்கிங் அண்ட் டைம் முடிஞ்சு போயிடும். ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ரிவிஷன் இஸ் வெரி க்ரூஷியல். அண்ட் த ஃபோர்த் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், நிறைய பேர் எல்லாம் பண்ணுறது தான் ஒரு நாள் மணி உட்காந்து படிக்கிறது. எக்ஸாம் வருதுன்னா ஓகே நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட் உட்காந்து படிப்பாங்க. அண்ட் அது பெருமையாக சொல்லிப்பாங்கல்ல, நான் வந்து எக்ஸாம் ஒரு நாள் மணி நேரம் படிச்சு நான் வந்து பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த கான்செப்ட் உங்களுக்கு மறந்து போயிடும். இப்போ நீங்கள் இன்னைக்கு படிக்கிறீங்கன்னா செகண்ட் டே வில் பி ரிமெம்பரிங் இட், பட் தேர்ட் டே என்ன ஆகும்? யூ ஒன்ட் பி ரிமெம்பரிங் இட். கரெக்டாக ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிட்டு வாந்தி இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரே நாள் மணி படிச்சு எக்ஸாம் எழுதலாம். ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் இந்த ரைட் வே பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது ஃப்ரம் த பேசிக்ஸ், ரொம்ப பேசிக்ல இருந்து படிக்கணும். ஈவன் இஃப் யூ ஆர் இன் சம் ஹையர் கிளாஸஸ் இருக்கலாம் கூட பேசிக் புரியல பரவாயில்ல, பேசிக் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி யூ கேன் ஆல்சோ ஸ்டடி தட். இட் ஜஸ்ட் டேக்ஸ் 30 minutes டு கிளியர் த பேசிக்ஸ் இஃப் இட்ஸ் வெரி ஸ்மால் திங். பட் ரொம்ப கேப் இருக்குன்னா ரொம்ப டைம் எடுக்கும், பட் இட் டேக்ஸ் டைம் அண்ட் டைம் வேஸ்ட் கிடையாது. அண்ட் செகண்ட் திங், லேர்ன் விஷுவலி பிஃபோர் ரீடிங் த டெக்ஸ்ட். ஸோ NCERT புக் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டயக்ராம்லாம் பாருங்க. புக்கில் நிறைய டயக்ராம் இருக்கும், நிறைய வந்து கார்ட்டூன்ஸாக இருக்கும். ஸோ டயக்ராம் பார்த்து இவர்கிட்ட ஐடியா பார்த்து லெசன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, டயக்ராம்க்கு நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க, ஃபிகர் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபிகர் வந்து இதை மென்ஷன் பண்ணி சொல்லி போட்டிருப்பாங்களே. ஜஸ்ட் ஹேவ் அ லுக் அபவுட் இட், என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட், recalling through regular and small practice. So questions practice பண்ணுறது, revision பண்ணது very very important. And the fourth thing, following a phase 5-step preparation plan. And what is this 5-step preparation plan நம்ம பார்க்க போகிறோம். And I am going to give you a guidance, a preparation strategy from my side. ஓகேவா? And try this. I believe that உனக்கு கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும் if you follow all the points in the right way. So starting with the first thing, that is step number 1, watching the one short video. நான் என்னோட வீடியோ தான் பாருங்கன்னு சொல்ல மாட்டேன், but just try one video of my channel. Okay, because what I do here is I make one short video. என்ன மாதிரினா வந்துட்டு I take the raw textbook data, NCERT புக் வந்து நான் எடுத்துப்பேன், அது நான் உட்காந்து படிப்பேன். நான் படிச்சுட்டு உனக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுமோ அந்த மாதிரி PPT ரெடி பண்ணிட்டு, நோட்ஸ் ரெடி பண்ணிட்டு, குவிஸ் கொஸ்டின் பண்ணிட்டு I make a one video here. That is one short video. இன்னொரு 40 minutes வீடியோக்கு பின்னாடி I work 4 hours nearly சொல்லலாம். PPT பண்ணுறதா இருக்கட்டும், எடிட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும். எஸ், ஐ அஃப்கோர்ஸ் மேக் PPT வித் AI, பட் ஏஐயில் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் டைம் ஃபார் மீ. என்ன மாதிரி பாயிண்ட் ஸ்லைடில் இருக்கணும் பார்க்கறதுக்கலாம். அண்ட் ஐ மேக் த PPT, ஐ மேக் த குவிஸ் கொஸ்டின்ஸ், ஹார்ஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து. அண்ட் ஐ ஆல்சோ மேக் அ லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ் டு மேக் யூர் லேர்னிங் வெரி ஈஸி. ஓகே, ஸோ ஐ மேக் திஸ் ஒன் ஷார்ட் வீடியோ அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். நிறைய பேர் வந்து என்னோட டீச்சிங் புரியலனா யூ கேன் ஆல்சோ ஃபாலோ அதர் சேனல்ஸ். நிறைய பேர் வந்து மற்றவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய NCERT வீடியோஸ் இருக்கு. பட் ஐ சஜஸ்ட் தட் யூ கேன் வாட்ச் மை வீடியோ because I mainly focus on the concept. நான் வந்து லைன் பண்ணி சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன் உங்களுக்கு. I mainly focus on concept. அதுக்காக தான் it takes 40 minutes to complete the one short video for me. But other people they just take the line பண்ணி explanation. அவங்க 40 minutes முடிப்பாங்க, பட் அவங்க புக்கில் லைன் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அந்த டைம் I spend on concept clarity. நான் கான்செப்ட் பில்ட் பண்ண தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். So if you want, you can also watch the first video of my channel and get an idea about it. ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்கும்போது that is wonderful word of science லெசன் இருக்குது நம்மளோட கிளாஸ் 6 சயின்ஸில். யூ கேன் வாட்ச் திஸ் வீடியோ இன் மை சேனல் அண்ட் ஹாவ் அ லுக் ஆஃப் இட். எப்படி சொல்லிக் கொடுக்குறேன்னு பார்க்கலாம். இஃப் யூ லைக் இட் யூ கேன் வாட்ச் த அதர் வீடியோஸ். ஓகே, த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஸ்டார்டிங் த ப்ராசஸ் ஆஃப் வாட்சிங் வீடியோ. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர், கான்செப்டை புரிஞ்சுக்க போகிறோம். செகண்ட், சாப்டர் ஈஸியாக சிம்பிளாக இன்ட்ரெஸ்டிங்காக ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் படிக்க போகிறோம். அண்ட் we are going to build the foundation before opening the textbook. So textbook நீங்கள் உட்காந்து படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து படிங்க. இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு NCERT புக்கில் வந்து லாங்குவேஜஸ் கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் வீடியோ பார்த்தாச்சு,
அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பிகாஸ் ஐ மேக் எவ்ரி திங் இன் ஈஸி வே பாசிபிள். ஐ எக்ஸ்பிளைன் இன் ஈஸி லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஒன்ஸ் கான்செப்ட் புரிஞ்ச பிறகு என்ன பண்ணணும், செகண்ட் திங் இஸ் ரீடிங் த NCERT டெக்ஸ்ட் புக். லெட்ஸ் டாக் அபவுட் NCERT பிளேஸ் வந்து காட்ட தான் போகிறேன். லெட்ஸ் see this here first. ஸோ நான் சொல்லிக் கொடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் வந்து NCERT டெக்ஸ்ட் புக்கை படிக்க ஆரம்பிக்கும். என்ன ஆகும், NCERT லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங், ஓகேவா? பட் போக போக பழகிடும். ஏன்னா உங்களோட இங்கிலீஷ் வந்து போக போக கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ யூ நீட் டு லேர்ன் ஆல் த டாபிக் இன் யோர் டெக்ஸ்ட் புக் ஆஃப்டர் வாட்சிங் த வீடியோ பார்த்த பிறகு டயக்ராம்ஸ் அப்சர்வ் பண்ணணும். அண்ட் அதில் நிறைய ஃபேக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபேஸ்டினிக் ஃபேக்ட்ஸ் இருக்கும், டிட் யூ நோ இருக்கும், இதை வந்து பார்த்துக்கோங்க. And showing my playlist here, this is the playlist of class 6 science. I will also show you here. So if you come here, yes, இந்த வந்து உங்கள் பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பிளேலிஸ்ட் செக்ஷன் ஆக்சுவலி க்ளோஸ் செக்ஷனில் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ தட்ஸ் வண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் சயின்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்ட் இது மட்டும் உங்களுக்கு வந்துட்டு ஐ கேன் சே 4 பார்ட்ஸாக இந்த லெசன் மட்டும் இருக்கும். பிகாஸ் ஐ ஜஸ்ட் வென்ட் இன் டீப் இன் தி செஷன். பட் எனிவே அது 40 minutes தான் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் மைண்ட் ஃபீடிங், அதுக்கப்புறமா எக்ஸ்ப்ளோரிங் மேக்னெட்ஸ், measuring length and motion, materials awareness, temperature, journey through states of water, methods of separation, living creatures, nature's treasure, and beyond it. If you want to start with one video, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சும்மா எக்ஸாம்பிள் ஒரு சாம்பிள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா I suggest that you can watch from any of this, like exploring magnets பார்க்கலாம், இல்லாட்டி beyond earth பார்க்கலாம். beyond earth I believe that நான் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அண்ட் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் உங்களுக்கு அந்த ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்க அந்த சிஸ்டம், லைக் சோலார் சிஸ்டம் பற்றி இருக்கட்டும், earth பற்றி இருக்கட்டும், எல்லாமே பியூட்டிஃபுல்லாக சொல்லி கொடுத்துருப்பேன். if you have time you can watch that for the first time. Okay, talking about the next thing, that is step number 3. NCERT படிச்சதுக்கு என்ன பண்ணும், NCERT பின்னாடி இருக்க அந்த questions சால்வ் பண்ணும். You have like questions like let us enhance question கொடுத்துருப்பாங்க, அதை சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஆஃப்டர் வாட்சிங் மை வீடியோ டெக்ஸ்ட் புக் படிச்ச பிறகு உங்களுக்கு ஈஸியாக கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். பிகாஸ் ஐ மேக் யூ கேபபிள் ஆஃப் லேர்னிங் த கான்செப்ட் ஸோ தட் யூ கேன் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் ஹியர். அதுக்கு அடுத்தது ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் ஆல் த NCERT கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறமா வெப்சைட்டில் போயிட்டு கூகுளில் போய் யூ கேன் சர்ச் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்க்காக இந்த மாதிரி சாப்டர் நேம் போட்டுட்டு கொஸ்டின்ஸ் போடலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடலாம், இல்லாட்டி வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் போய் கேட்கலாம், ஹையர் திங்கிங் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். யூ கெட் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ், அது ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் த தேர்ட் திங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தட் இஸ் கரெக்ஷன். நீங்கள் பண்ண தப்பு எங்கே பண்ணுறீங்க பார்த்துட்டு ஜஸ்ட் நோட் இட் டவுன் இன் நோட் புக். அதுக்கப்புறமா ரிவைஸ் இட் அகைன், அந்த கான்செப்ட் ரிவைஸ் பண்ணுங்க, என்ன மிஸ்டேக் பண்ணி செக் பண்ணுங்க. அண்ட் யூ கேன் ஆல்சோ யூஸ் ChatGPT. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் ChatGPT, Gemini தெரிஞ்சிருக்கோம்ல. யூ கேன் ஆல்சோ யூஸ் தீஸ் AI ஆப் டு ஆஸ்க் டவுட்ஸ். they are like really very helpful, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். And I also use for my studies purpose. நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். You can use ChatGPT, you can use Gemini, you can also use Claude AI, Notebook எல்லாம் யூஸ் பண்ணலாம். நிறைய வந்து நமக்கு ஆப்ஸ் இருக்கு, நிறைய AI இருக்கு. AI ரைட் வேலை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். And the fourth step is going to be revising the chapter. இப்போ நீங்கள் லெசன் படிக்கிறீங்க, இங்கே இருக்கு டாப்ல நல்லா ஃபுல்லாக ஞாபகம் வச்சிருக்கீங்க. ரிவைஸ் பண்ண ஆகும் அப்படியே டவுன், ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. பட் ஒன்ஸ் யூ ரிவைஸ் இட் கொஞ்சம் மேலே போகும், மறந்துடுவோம், அதுக்கு நமக்கு ஞாபகம் வந்துடும், திருப்பி மறப்போம், திருப்பி நமக்கு ஞாபகம் வரும், திருப்பி மறப்போம், ஞாபகம் வரும். அட் அ பாயிண்ட் உங்களுக்கு அதாவது கான்செப்ட் நமக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் 6th படிச்சு வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 9th போகும்போது கூட ஞாபகம் இருக்கும். ஆமாம், இது படித்தா எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த கான்செப்ட் சொல்ல முடியும். ஸோ இந்த ரிவிஷனை வந்து ஈஸியாக்கிறதுக்கு ஒரு 10 minutes ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட்டான பசங்க எப்படி தான் பண்ணுவாங்க, they revise in a very easy way possible. So to make your revision very easy, I am taking another step, that is the 1-page revision note. நான் வந்து 1-page revision note கொடுக்க போகிறேன். இது எப்படி இருக்க போகுது, let me show you here. So this is the 1-page revision note which I have for class 6 science students. Yeah, 1 minute. Okay. So இதில் வந்து உங்களுக்கு எல்லா சாப்டர்ஸுமே இருக்க போகுது. Starting from the first chapter, that is wonderful world of science, அதுலேருந்து நமக்கு வந்து beyond other எல்லாமே இருக்க போகுது. Let me show you how the notes is. So first, chapter number 1 இருக்கா, இந்த மாதிரி வந்து handwritten formல இருக்குமே notes இருக்கும். I made this with AI only. So நிறைய பேர் சொல்லுவீங்க கமெண்ட்ல வந்து AI வச்சு தான் பண்ணியிருக்கீங்க சொல்லுவீங்க. Yes, I made it with AI and we can use AI for study purpose. Okay, let's start here. So you have the definitions here கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் சாப்டர் நம்பர் 2 அதில் டைவர்சிட்டி லிவிங் பிளான்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். யூ ஆல்சோ ஹேவ் தி இமேஜஸ் ஹியர். எப்படி வந்து ஓகே ரெட்டிகுலர் வெனேஷன்னா எப்படி இருக்கும், பேலனா எப்படி இருக்கும், இமேஜஸ்லாம் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சாப்டர் நம்பர் 3 ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறமா சாப்டர் நம்பர் 4 இங்கே அவள் தான் இருக்குது. 5th சாப்டர் இருக்கும் மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த் அண்ட் மோஷன். 6th சாப்டர். அதுக்கப்புறமா வந்துட்டு 7th டெம்பரேச்சர் அண்ட் மெஷர்மெண்ட் ஃபுல்லாக கெல்வின் நான் செல்சியஸ் நான் அதோட டயக்ராம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அண்ட் சாப்டர் நம்பர் 8 ஜர்னி த்ரூ ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர். ஆஃப்டர்வர்ட்ஸ் சாப்டர் நம்பர் 9. Next chapter number 10 living creatures. You can see a beautiful diagrams irukka. இத பார்த்து நம்ம ஈஸியா ரிவைஸ் பண்ண முடியும். Seed germination. What is germination? It is a process by which a seed grows into a new plant. So everything is in short way. நீங்க பார்க்க என்ன பண்ணலாம், you can revise all the things in this 10 minutes ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது நமக்கு 10 minutes எடுக்கும். செகண்ட் டைம் நமக்கு you can also revise in 2 minutes நம்ம படிச்சு முடிச்சா பார்த்தோமா ஓகே ரிவைஸ் பண்ணிச்சு, நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணியாச்சு, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம். And 11th lesson and the last one, that is the beyond earth. எல்லாமே உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்கேன்.
So you can follow this notes for your NCERT class 6 revision purpose. I will be giving you all these notes in the comment section. Comment வந்து நான் pin பண்ணி கொடுத்துறேன் உங்களுக்கு, as well as in the description available இருக்கும். You can check in the description. And description வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு file section ஒன்று இருக்கும். And description கீழே ஒரு புது options இருக்கு. I will be uploading these files in that place. So ஒரு PDFல you can access all the chapter, all the 12 chapters உங்களுக்கு available இருக்கும். ஓகேவா? Now next thing என்ன பண்ணணும் பார்க்கும்போது, that is the reason behind why to follow this thing. இந்த இது பிளான் ஃபாலோ பண்ணும்போது யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறமா அப்ளிகேஷன், என்னென்ன அப்ளிகேஷன் பார்க்கும்போது நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் அப்ளை பண்ணி பார்ப்பீங்க, கொஸ்டின் கான்செப்ட் அப்ளை பண்ணி பார்ப்பீங்க, யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். அதுக்கப்புறமா ரிட்டென்ஷனுக்கு ஐ எம் கிவிங் யூ த நோட்ஸ் ஹியர், ஸோ யூ கேன் ஃபாலோ நோட்ஸ். ஸோ நோட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேலை படிக்கும் போது யூ வில் பி ஏபிள் டு கிராக் யுவர் கிளாஸ் 6 எக்ஸாமினேஷன் வெரி ஈஸி வே பாசிபிள். நான் எப்பவுமே வந்து உங்களுக்கு மார்க்ஸ் முன்னாடி போங்கன்னு சொல்லவே மாட்டேன். பட் ஒன்ஸ் யூ லேர்ன் யுவர் கான்செப்ட்ஸ், மார்க்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் யூ லேர்ன் யுவர் கான்செப்ட், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே மார்க் வந்துடும். ஏன்னா கான்செப்ட் வந்து நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வென் யூ ஆன்சர் ஈஸிலி, வென் யூ ஆன்சர் இன் பர்ஃபெக்ட் வே, வென் யூ ஆன்சர் ரைட் வே, யூ கெட் யுவர் மார்க்ஸ். ஸோ மார்க்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, நமக்கு வந்து கிளாஸ் 6ல ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ண இஸ் மெயின் ஃபோக்கஸ், கான்செப்ட் மெயின் ஃபோக்கஸாக இருக்க போது. அதுக்கப்புறமா we should start with the focus of like getting marks. எப்படி மார்க்ஸ் எடுக்கலாம்? Once you get a very good clarity about your concept, practice more and more questions, you can get good marks in your examinations. And everything you need is in one place. Where is that place? Basics to Brain. So என்னோட சேனல் you get all the things like smart study, exam focus ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த கம்ப்ளீட் ஒன் ஷாட் வீடியோஸ் எல்லாமே கிடைச்சிடும் உங்களுக்கு கிளாஸ் 6க்காக. அண்ட் சாப்டர் வைஸ் கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங் இருக்க போதும். எல்லா சாப்டரும் கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் எல்லா சாப்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்து தான் இருப்பேன். லைக் ஹையர் லெவல் சயின்ஸ்லேயே கொஞ்சம் கொடுத்து தான் இருப்பேன். அண்ட் 1 page ரிவிஷன் நோட்ஸ் கிடைச்சது. அண்ட் சிம்பிள் அண்ட் கிளியர் எக்ஸாம் எக்ஸ்பிளேஷன்ஸ் உங்களுக்கு இருக்க போதும். And when you see my video, you will see that நிறைய விஷுவல் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ PPT வந்து அப்படியே யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் விஷுவல். நிறைய பேருக்கு வந்து விஷுவல் பார்த்தா அப்படியே மைண்டில் அப்படியே ஸ்டிக் ஆகி அப்படியே உங்களுக்கு அப்படியே ஞாபகமாக இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக ஞாபகமாக இருக்கும். அந்த மாதிரி பர்சன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ யூ கேன் ரிலை ஆன் பேசிக்ஸ் டு பிரெயின் ஆஸ் அ கம்ப்ளீட், ஐ கேன் சே கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் உங்களுக்கு இருக்க போதும். யூ கெட் ஆல் த திங்ஸ் ரைட். எங்கேயுமே நீங்கள் போகவே தேவையில்ல. நோட்ஸ் கிடச்சிருது உங்களுக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து you get the concept clarity, you get one shot video, எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருப்பது. ஸோ யூ do not go to other places searching for resources. ஓகேவா? அந்த டைம் நீங்கள் வந்து படிக்க யூஸ் பண்ணிக்கலாம். And now you can start your journey of class 6 science in the right way, in the smart way. So watching the video, அப்பமா படிக்கணும், ரீட் பண்ணணும், and question practice பண்ணணும், revise பண்ணணும், and you should succeed in your life. That's the ultimate goal. So with this thing, I'm ending this video. I hope you got a very good idea and guidance about how to prepare for class 6 science. And இந்த மாதிரி வந்து நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபாலோ ஆக போகுது. அந்த மாதிரி பர்சன்ஸ் தான். எக்ஸாம்பிள் UPSC ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அவங்க வந்து SSCயாக இருக்காலும் எதில் SSC இருந்தாலுமே you can follow this way. You can follow my channel. You can follow the NCERT one page notes and all. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது because it's really very easy. Okay. So with that, I'm ending this video. If you have any opinions about this video and your suggestions, let me know in the comment sections. And that's it for today's video. Thank you for watching till now. Thank you so much.